ஆமாங்க, இதுதானங்க, இதுதானே. நான் தெரியாம தாங்க கேக்குறேன். அது என்ன சட்டமன்றமா இல்ல பட்டிமன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அவங்கள பேசுனாங்க, பதிலுக்கு அவங்க இவங்க பேசுறது. அது மட்டும் இல்ல, பர்சனல் அட்டாக் பண்றது, அவர்களுடைய மனைவியை பத்தி பேசுறது, இவருடைய அப்பாவை பத்தி பேசுறது. இது பத்தாதுன்னு சைட்ல இருக்கவங்களாம் வேலை, இதுதான் நமக்கு சாக்கு, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல நல்லா வியூஸ் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்களும் சைட்ல எதனா கொளுத்தி போடுறது. தயவு செய்து அவங்கவுங்க பர்சனலை யாரும் தொடாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் வந்தது. அந்த இடத்துல நீங்க பழி தீர்த்து கொள்வதற்காக, இது வந்து கொழாயடி சண்டையாக, இன்னைக்கு நீ இதை பண்ணியா, நாளைக்கு நான் வந்து உன்னை எப்படி நான் வந்து பழி வாங்குறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சைடு கட்சியாக இருந்தாலும் சரி, மேல் கட்சியாக இருந்தாலும் சரி, கீழ்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டமன்றத்தில் அதை கடைபிடிங்க. மற்றவர்களுக்கு கேலி கூத்தாகவும் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் தயவு செய்து சட்டமன்றத்தை பட்டிமன்றம் மாதிரி ஆக்காதீங்க. நீங்க பெரியாளா நாங்க பெரியாளான்னு பார்க்காதீங்க. மக்கள் தான் பெரியாளு. மக்கள் தான், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குனது, எதிர்கட்சி ஆக்குனது, எம்எல்ஏ ஆக்குனது, அமைச்சர் ஆக்குனது எல்லாமே. சரிங்களா? தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து பஸ் ஓட்டியிருக்காரு. அது வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து பஸ் ஓட்டியிருக்காரு, ஆக்ஷன் கட்டு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஏங்க, ஒரு முதலமைச்சர் நம்ம பக்கத்துல உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதுவும் இல்லாம அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தாங்க நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இதுதான் சாக்குன்னு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேரவன் வந்துருச்சு, மேக்கப் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்றீங்களே. நீங்க தாங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் போகும்போது 2-3 மணி நேரம் டிராபிக் ஜாம் பண்ணணும், உங்களை குறுக்க நெருக்க போடக்கூடாது, அந்த மாதிரி தான் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீங்க மாற்றம் வேணும் தானே எதிர்பார்த்தீங்க. நம்முள் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க மாற்றம் வேணும்னு சொல்லி டிவி கேக்கு ஓட்டு போட்டீங்க. அவரு பஸ்ல ஏறி அவர் ஒரு சக பயணியாக வந்து அதுல உள்ள திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, சொகுசா இருக்கா, காத்து வருதா, ஏசி ஓடுதா, டிரைவர் எல்லாம் எப்படி நம்மகிட்ட அணுகுமுறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதனால தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ணாதீங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் இருக்காங்க. ஓகே, நன்றி. அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெந்து தணிந்தது காடு, அது இல்லடா, அப்போ வெந்து தணிந்தது காடு. இப்போ ஆர்யாவின் அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. ஆர்யா அவர்களுக்கு இதுவரைக்கும் நடிக்காத ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம். அவர் இலங்கை தமிழ் பேசுனா இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி அஜித் சாரோட அந்த கொஞ்சி பேசுற அந்த வாய்ஸ் இருக்குமோ அப்படிதான் நீங்க இது வரைக்கும் ஆர்யாவோட குரல் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல ஒரு வீரமான கம்பீரமான தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட அந்த இலங்கை போராளியாக இருக்கிறாரு. அப்படி அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி இருக்கிறவரு தான் இந்த ஆர்யா அவர்கள். நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப அசால்ட்டான நடிப்பு. அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன சார் என்ன பிரச்சனை, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குருதிப்புணல் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கமல் சார், அர்ஜுன் சார் அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும், ரொம்ப செட்டில்டா நடிச்சிருப்பாங்க. ஒரு மணிரத்னம் சார் படம், அந்த படம்லாம் பார்க்கும்போது அதுல உள்ள நடிகர்கள்லாம் மிகைப்படுத்தி நடிக்காம அந்த கேரக்டராகவே ரொம்ப செட்டில்டா நடிச்சிருப்பாங்க. அப்படித்தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரமுமே நல்லா செதுக்கி வச்சிருக்காரு ஜியோன் கிருஷ்ணகுமார். அந்த இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமார் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும். ஏதோ ஒரு வியாபார நோக்கத்துல ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாம, தான் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோட தான் இந்த வினோத்குமார் அவர்கள்
அனந்தன் காடு இந்த படத்தை வந்து தயாரித்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல நிறைய நடிகர்கள், போஸ் வெங்கட் இதுல நடிச்சிருக்காரு, சுனில் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி பேன் இந்தியா படத்திற்கு தேவையான அனைத்து நடிகர்களுமே இந்த அனந்தன் காடுல நடிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணிருக்கிறது மியூசிக் தான். மியூசிக் எக்ஸ்ட்ரானரி. நம்ம ஒரு இடத்துல கூட இந்த பக்கம் திரும்ப முடியாது. அப்படி மியூசிக் சும்மா தர 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 அப்படின்னு மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி வசனம் எழுதியிருக்கிற ஒரு பேர் தெரியல, நல்ல உணர்வுபூர்வமான வசனங்கள் எழுதியிருக்காரு இந்த அனந்தன் காடு படத்திற்கு. உண்மையிலேயே இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைட்டு அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம ஒரு டீ கடைக்கிட்ட சண்டை போடும்போது எப்படி போடுவோம், ஒரு காலேஜில் சண்டை போடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி உண்மையான சண்டையாக தான் இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும். அந்த சண்டை பயிற்சியாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி அனைத்துமே அனந்தன் காடுக்கு எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கான அனைத்து பொருத்தங்களுமே இந்த அனந்தன் காடு படத்துக்கு இருக்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இது என்ன சார் மெயின் வில்லா? அவர் அந்த கருப்பு படத்துலலாம் வருவார்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காருங்க. அதுக்கு தான் அந்த அவர் மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன், மலையாள ஆக்டர் அவரு. ஸோ அதனால தான் நிறைய அவார்டுகள் எல்லாமே மலையாள நடிகர்கள் வாங்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் மூலமாக தமிழ் படத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி அனைத்து கதாபாத்திரம், அந்த வில்லன் நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர்களுக்கு தமிழ் டப்பிங்ல குரல் கொடுத்துருக்கிற நிலகல் ரவி, ஜான் விஜய், இளங்கோ, அவங்க எல்லாருமே அப்படியே அந்த குரல் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி அமைஞ்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. உண்மையிலேயே இந்த படம் பார்க்குறவன் மனசுக்குள்ள ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த படத்தை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷம் அந்த இலங்கையில நடக்கிற அந்த சம்பவங்கள் அப்படியே கண் முன்னாடி பார்க்கும்போது நமக்கே அப்படியே கண் கலங்கும். நம்மளுடைய அக்காவுக்கு, நம்மளுடைய தம்பிக்கு, நம்மளுடைய தங்கைக்கு நடக்கிற அந்த கொடூர சம்பவங்கள் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது தெரியும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, சூப்பர். எக்ஸ்ட்ரானரிங்க. நான் தான் சொல்றேன், இந்த படம் பார்க்கும்போது அது ஒரு படமாவே தெரியாது. இலங்கையில நம்ம கண் எதிர்க்க நடக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது, இந்த அனந்தன் காடு படம் பார்க்கும்போது தெரியும். இந்த அதே மாதிரி லொக்கேஷனும் சரி, கேமராவும் சரி, எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இது பாருங்க, நம்ம எது பண்ணாலுமே அடுத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் உடை போட்டப்ப கூட அந்த சிங்கப்பெண் அந்த திட்டத்தை வந்து இன்னமும் பாமர மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை விஜய் சார் கொண்டு வந்தாங்க. அதற்கு நான் இன்னும் ஒரு துரும்பாக ஒரு கடுகளவு பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த சிங்கப்பெண் காஸ்டியூம் போட்டேன். ஆனால் அது வந்து பல விமர்சனத்துக்கு உண்டாச்சு. இன்னைக்கு இந்த இராணுவ உடையில இருப்பதற்கான காரணம், துப்பாக்கியோட வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்க இந்த அனந்தன் காடு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எதற்காக கூல் சுரேஷ் அவர்கள் அனந்தன் காடு படம் பார்ப்பதற்கு இந்த இராணுவ வீரர் உடையில வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் ஒரு இராணுவம் சம்பந்தப்பட்டது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு தமிழன், இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி இந்த இராணுவ வீரர் உடையை எதுவும் நான் வந்து கிண்டல் பண்றதுக்காக இதை நான் போடல. தயவு செஞ்சு இதை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க.